பார்த்துட்டு இருக்காங்க. உன்னோட கேரக்டர் உன் லெவல் என்ன எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதை விட மக்களே பார்த்துட்டு இருக்காங்க. அரக்கருக்கு மோசம் நீங்க அரக்கருக்கே கூட ஒரு இது பண்ணிடலாம். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கமருதீன் மற்றும் திவாகர் சண்டை. இதுக்கு காரணம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாட்சாத் வேற யார், நம்ம பார்வதி தான். இதுக்கு முன்னாடி பார்வதி அடிமையாக திவாகரை வைத்து கொண்டிருந்தார். தற்போது வந்துட்டு திவாகர் எப்படியோ தெரியல, திவாகர் வந்துட்டு பார்வதி கிட்ட இருந்து கழட்டிட்டு போனதுக்கு அப்புறமா கமருதீன் தற்போது வந்துட்டு அடிமையாகி விட்டார். அதாவது பிக் பாஸ் அவர்கள் இந்த மைக்கை வந்துட்டு பேட்டரியை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஒரு முறை வந்துட்டு கேப்டன் எல்லார்ட்டையும் போய் சொல்லிட்டு வந்துட்டாங்க, இன்க்ளூடிங் பார்வதி கிட்டையுமே வந்துட்டு போய் மைக்கை மாற்றுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. சாப்பிட்றேங்க்கா, சாப்பிட்டு போய் மாற்றுறேன்னு சொல்லிட்டு பார்வதி சொல்லியிருக்காங்க. போய் மாற்றிருக்கணும்ல. சாப்பிட்டு வந்து சேரில் உட்காந்து கதை பேசியிருக்கு, சோஃபாவில் உட்காந்து கதை பேசியிருக்கு, வெளியே போய் உட்காந்து கதை பேசியிருக்கு. மறுபடியும் உள்ளே வந்து கதை பேசும்பொழுது மறுபடியும் பிக் பாஸ் என்ன பண்ணுறாரு, உங்கள் பேட்டரியை மாற்றுங்க பார்வதின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு பேரை குறிப்பிட்டே சொல்லிட்டாரு. அதுக்கு கனி என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன் மாற்றுமான்ட்டு. இப்போது நான் இருக்கும்போதே மேலேருந்து அவர் கூப்பிட்டு சொன்னான்னா அது எனக்கு தானே அசிங்கம் அப்படின்னு சொல்லி கனி கேட்குறாங்க பார்வதியை. எதுக்கு தான் நீ இருக்க, எப்போ பார்த்தாலும் எந்த வேலையும் செய்யறதில்லை, எல்லாத்தையும் ரூல்ஸ் பிரேக் பண்ணிட்டு இருக்க, அந்த லக்ஸரி பிக் பாஸ் வீட்டில் சொல்கிற வேலையும் செய்ய மாட்டேன், இந்த இடத்துல வந்தால் நாங்கள் சொல்கிறதையும் செய்ய மாட்டேன், கியூசி வேலையும் ஒழுங்காக பண்ண மாட்டேன், எதுக்கு தான் இருக்கியோ அப்படின்னு கேட்ட உடனே அவ்வளோதான் பார்வதி வந்துட்டு பயஸ்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கத்தின்னு வந்துச்சு. இந்த லூஸ் பையன் கமருதீன் இருக்கானே, அவனுக்கு என்ன பிரச்சனைனே தெரியல, சம்பந்தமே இல்லாமல் எகிரி குச்சிக்கிட்டு வரான் பார்வதிக்காக வக்காலத்து வாங்கிட்டு. இதுக்கு முன்னாடி எப்படி பார்வதிக்காக திவாகர் வந்தாரோ அதே மாதிரி வரான். ஸோ பார்வதிக்காக எகிரி வச்சுட்டு, அக்கா நீ பண்ணுறது தப்பு, உனக்கு ரூலே புரியல, உனக்கு கேமே தெரில அப்படின்னு சொல்லிட்டு கனியை ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்கான். கனி நோஸ் கட் பண்ணுற மாதிரி பட்டுன்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா, டே உனக்கு பேசவே தெரியல, மைண்டில் எதுவுமே உனக்கு இல்லை, ஒன்றுமே இல்லாமல் புரியவே மாட்டுது, உனக்கு எதுவுமே புரியாமல் வந்துலாம் என்கிட்ட பேசாதரா, அவன்கிட்ட மனுஷன் பேச முடியாதா, போடா கமருதின்னு சொல்லி அவனை தொத்தி அமிச்சிட்டாங்க. வினோத்துக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண உடனே வினோத் மூடிக்கிட்டு போயிட்டாரு. ஐயோ ஆமாப்பா பார்வதி மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரு மூடிக்கிட்டு போயிட்டாரு. ஆனால் பார்வதி வந்துட்டு செம்ம காண்டில் உட்காந்துக்குது. இதுக்கு வந்துட்டு நடுவில் வந்துட்டு பேசும்போது என்ன ஆச்சுன்னா, பார்வதிக்கு எப்போ பார்த்தாலும் எடுப்பு சோறு 2 பேர் இருக்கீங்க அப்படின்னு எஃப்ஜே வந்து சொல்லிட்டாரு. யார் வினோத்தையும் கமருதீனும். அதுக்கு எகிரின்னு வந்த கமருதீனு அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு எஃப்ஜே கிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரிலாம் போயிட்டாப்பல. ஏன்னா எஃப்ஜே எல்லாம் பகச்சிக்க முடியாது பார்வதிக்காக, பார்வதி அந்தளவுக்கு ஒன்றும் ஒர்த்து கிடையாது. ஏன்னா பார்வதி ஒரே ஒரு ஆளை வச்சுட்டு இங்கெல்லாம் பேசாமல் இருக்க முடியாதுல்ல. அதனால பார்வதிக்காக வந்து திவாகரை மட்டும்தான் அவரால் எதிர்த்து பேச முடியும், வேறு யாரையுமே எதிர்த்துலாம் பேச முடியாது. மேக்ஸிமம் வந்துட்டு கமருதீன் வந்துட்டு ரொம்ப கேவலமான ஒரு பிறவி. பொண்ணுங்க கிட்ட வீரத்தை காட்டுவான், பசங்க கிட்டலாம் காட்டுறதுக்கு தெம்பே கிடையாது. திவாகர் கிட்ட காட்டுவான், பொண்ணுங்க கிட்ட காட்டுவான், வேற யார்ட்டுமே காட்டவே மாட்டான். ஆஃப்டர் ஆல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கமருதீன் வந்துட்டு முதல்ல அரோராக்காகத்தான் அந்த வீட்டிலேருந்தே பிபி வீட்டுக்கு வந்தேன்னு சொன்ன ஒரு பச்சை டேஷ்ன்றது உங்களுக்கே தெரியும். ஆஃப்டர் தட் பார்வதி கிட்ட வந்துட்டு வலிஞ்சி பார்வதியை பொண்டாட்டின்னு சொன்னவன் தான் இவன். சரியா, இவனே வந்துட்டு உள்ள வந்துட்டு பொம்பளைங்க கிட்ட கிட்டத்தட்ட அரோரா எப்படி பண்ணுறாங்க, ஆதிரி எப்படி பண்ணுறாங்க, எஃப்ஜே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, துஷார் என்ன பண்ணுறாங்க, அந்த கேவலமான வேலையை தான் இவனும் பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கான். என்ன பார்வதி இவன் கிட்ட மட்டும் பண்ணுறாங்க, இவன் உள்ள எல்லாம் முடிட்டு ட்ரை பண்ணிட்டு கடைசியாக வந்துட்டு பார்வதி கிட்ட உட்காந்துக்கிட்டு இருக்கான். இவங்க 2 பேர் லவ்லாம் வந்துட்டு ஓகே சக்ஸஸ்லாம் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா பார்வதி ப்ரப்போஸே பண்ணிட்டாங்க. பார்வதி சப்போர்ட்டர்ஸ் தெரியாதவங்க தெரிஞ்சுங்கப்பா, ஏன்னா உங்களுக்கு அந்த வீடியோ கூட நான் அடுத்ததாக போட்டு காட்டுறேன். பார்வதி வந்துட்டு இவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க, இவன் வந்துட்டு யோசிச்சு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. சரி, கம்மிங் டு த பாயிண்ட், இந்த விஷயத்தில் இவ்வளோ பேசிகிட்டே இருக்கும்பொழுது சம்மந்தமே இல்லாமல் என்ன பண்ணிட்டாங்க, பார்வதி வந்துட்டு திவாகரை பற்றி பேசிகிட்டே இருக்கும்பொழுது திவாகரை திட்ட ஆரம்பிச்சிட்டான் இந்த பதறு. அதாவது திவாகர் என்னெல்லாம் பேசியிருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உலக உருண்டை, நீ வந்துட்டு உருண்டடா, நீ ஒரு காமெடி பீஸ், நீ எல்லாம் எனக்கு என் லெவலே கிடையாதுடா, நீ எனக்கான ஆளே கிடையாது, போடா நீ அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டான். இந்த அளவுக்கு கேவலமாக வந்துட்டு பேச ஆரம்பிச்சிட்டான். உருண்டடி உன் கண்ணு பற்றி அப்படின்னு வரது மட்டும் இல்லாமல், நாய் பிஸ்கெட் வாங்கி தரேன் உட்காந்து தின்றியடா, நாய் எதுக்கு வச்சாலும் தின்னுகிறியடா அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டான். ஸோ இதனால் கண்டிப்பாக எனக்கு ரெட் கார்டு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு புரியல, அந்த சோதனடா தின்னுட்டு இருக்கான், ஏன்டா அதுக்கு போய் பண்ணிருக்கான். அந்த ஆளோட மற்ற கேரக்டரை பற்றி பேசினா கூட பரவாயில்ல, அதான் பேச முடியாது. எப்படி வந்துட்டு திவாகர் காஜியோ அதே அளவு அதை விட அதிகமாகவே வந்துட்டு கமருதீன் காஜி பூச்சவன் தானே. ஸோ அதை பேச முடியாது. அதனால் அந்த தின்னுட்டு இருக்கான் அப்படின்ற விஷயத்தை வச்சு எல்லாருமே வந்துட்டு எல்லாமே கிடையாது, பார்வதி அண்ட் இவங்க 2 பேரில் அப்பப்போ எஃப்ஜேவும் சொல்லிட்டு உட்காந்துக்கிறான். இந்த 3 பேர் வந்து திவாகர் தின்றதை பற்றி மட்டுமே பேசுகிறாங்க, வினோத்தும் சேர்த்து. வினோத்தும் வந்துட்டு சம்மந்தமே இல்லாமல் கமருதீன் இவ்வளோ பேசுனதுக்கு அப்புறமா இந்த ஆளை பற்றி தான் தெரியுமே நம்ம திவாகர், அந்த ஆளும் வந்துட்டு பெருமை பேசுவோம்ல, நீ ஆளே கிடையாதுடா, நீ ஆளே கிடையாது சொன்னால் வினோத் வந்து அதை பிடிச்சிக்கிட்டான். அதாவது இங்கே பாரு, இங்கே இருக்க எல்லாமே ஒன்று தான், இங்கே இருக்க எல்லாமே சமம் தான், அதுக்கு தான் இந்த பிக் பாஸ் வீடு. இதே விஷயத்த வினோத் ஏன் கமருதீன் கிட்ட பேசல, எதுக்காக திவாகர் பேசினா மட்டும் பேசுகிறான். ஸோ திவாகர் கிட்ட மட்டும் தான் இவனோட பப்புமே வேவுது, கமருதீன் கிட்ட வேக மாட்டுது. இவனும் கிட்டத்தட்ட பார்வதியோட அல்லக்கை தான், கன்ஃபார்மாக தெளிவாகவே வந்துட்டு தெரியுது. ஸோ இப்போ என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, திவாகர் வந்துட்டு உலக உருண்டை, தர்பீஸு, போடா வாடான்னு பேசினது, அது மட்டும் இல்லை வேடான்னு சொல்லிட்டு அந்த ஆள் போய் வாந்தி ஏற்றது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் முக்கியமான விஷயம் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாய் பிஸ்கெட் சாப்பிட்றா நாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான்.
இன்னும் கொஞ்சம் அசிங்கமாக வந்துட்டு பேசியிருக்கான். இவன் வந்து உலக அழக மாறன் கமருதீன் வந்துட்டு உலக அழக மாதிரி நினச்சி அவன் வந்துட்டு பேச உட்காந்துருக்கான். அவன் மூஞ்ச பார்த்தாலே வந்துட்டு இது பொண்ணுங்களாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல முடியும். தென் இது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடியே வந்துட்டு துஷாரை வந்துட்டு நீ எல்லாம் வெளியே வந்துன்னு வச்சுக்கேன் கழுத்தை திருப்பி இருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னது. கன்ஃபார்மாக வந்துட்டு கமருதீனுக்கு ரெட் கார்டு அப்படின்றத டவுட்டே கிடையாது. இது சம்மந்தமாக அவங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.